வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 2019ஆம் ஆண்டை விட மேற்கு வங்காளத்தில் பெரிய வெற்றியை பெறுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் காங்கிரஸ் கட்சி நாட்டை எக்ஸ்ரே செய்யும். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல். தமிழகத்தில் நடப்பது செயலாட்சி அல்ல பொய்யாட்சி. விரைவில் பொய்யாட்சி தூக்கி எறியப்பட்டு செயலாட்சி ஏற்படுத்தப்படும் என ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். 2019ஆம் ஆண்டை விட மேற்கு வங்காளத்தில் பெரிய வெற்றியை பெறுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டு இதுவரை 282 தொகுதிகளுக்கு 3 கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. 4வது கட்டமாக 96 தொகுதிகளுக்கு நாளை ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்காளத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி 4 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். அப்போது மேற்கு வங்காளத்தில் பாரக்பூர் நிலம் வரலாற்றை எழுதியது. சுதந்திரத்தில் முக்கிய பங்கு வகித்தது. திரிணாமுல் காங்கிரஸ் இங்கு என்ன செய்தது என்று பாருங்கள். வங்காளதேசத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் மேற்கு வங்காளம் முக்கிய பங்காற்றிய காலம் ஒன்று இருந்தது என்றும், திரிணாமுல் காங்கிரஸ் ஊழல்களின் மையமாக மாறியுள்ளது என்றும், மேற்கு வங்காளத்தில் ஒரு காலத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்தன. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலம் முழுவதும் வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டு உள்நாட்டு தொழில் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் காலம் இங்கு இருந்தது. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி பாதுகாப்பின் கீழ் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் செழித்து வருகின்றனர் எனவும், மேற்கு வங்காளத்தில் 2019ஆம் ஆண்டை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெறுவோம் என்றும், நான் மேற்கு வங்காள மக்களுக்கு 5 உத்தரவாதங்களை வழங்குகிறேன். நான் இருக்கும் வரை மாத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் காங்கிரஸ் கட்சி நாட்டை எக்ஸ்ரே செய்யும் என்று முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரசுக்கு பணம் கிடைத்தது என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்திற்கு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பதிலளித்து பேசினார். அப்போது டெம்போவில் கோடீஸ்வரர்களிடமிருந்து பெற்ற நோட்டுகளை பாஜக எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் சமத்துவத்தை உறுதி செய்ய காங்கிரஸ் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் என்று தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் கோடீஸ்வரர்களிடம் இருந்து பெற்ற நோட்டுகளை எண்ணுகிறார்கள். நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் நாட்டை எக்ஸ்ரே செய்வோம். ஒவ்வொரு பிரிவினருக்கும் சமமான பங்களிப்பை உறுதி செய்வோம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்க நிர்வாகிகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழக அரசு சார்பில் அவர்களுக்கு வாழ்த்து செய்தி சொன்ன மா சுப்பிரமணியன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு செவிலியர்களுக்கு செய்துள்ள சாதனைகளை நினைவு கூர்ந்தார். மேலும் 1912 தற்காலிக செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள 10,969 பெண் சுகாதார தன்வாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகையை படிப்படியாக உயர்த்தி ரூபாய் 5,500 வழங்கப்படுகிறது எனவும், செவிலியர்களுக்கான பணியிட மாற்றம் கலந்தாய்வில் நீண்ட நாட்களாக குழப்பம் நிலவுது எனவும், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 9,535 செவிலியர்கள் கலந்தாய்வு மூலம் அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு பணியிட மாறுதல் பெற்றுள்ளார்கள் என்று தெரிவித்தார். மேலும் கோயம்பேட்டில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் தமிழகத்தில் கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் பாதிப்பு ஏதேனும் ஒன்றா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், இரத்த முறைதல் ஏற்பட்ட மாதிரி எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக புகார் ஏதும் வந்ததில்லை எனவும், பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு தான் இந்த பாதிப்புமே வரும் எனவும், எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் வகையில் உடற்பயிற்சி, உணவு முறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பது செயலாட்சி அல்ல பொய்யாட்சி என்றும், தமிழ்நாட்டில் விரைவில் பொய்யாட்சி தூக்கி எறியப்பட்டு செயலாட்சி ஏற்படுத்தப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பதவியேற்றது. இம்மாத துவக்கத்தில் திமுக ஆட்சி 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்தது. இதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் செயலாட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டிருந்தார். இவரது அறிக்கைக்கு பதிலளித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் பொய்யாட்சி நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சி என்பது மக்களை வாட்டி வதைக்கின்ற ஆட்சியாக, மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதமில்லாத ஆட்சியாக, போதையில் மூழ்கியுள்ள ஆட்சியாக, சாராய சாம்ராஜ்யமாக ஆட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்த நிலையில் திமுக ஆட்சி செயலாட்சி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருப்பது நகைப்புக்குரியதாக உள்ளது என்றும், கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சி என்பது பொய்மையின் மொத்த உருவமாக காட்சி அளிக்கிறது என்றும், மக்களின் விருப்பத்திற்கிணங்க தமிழ்நாட்டில் விரைவில் பொய்யாட்சி தூக்கி எறியப்பட்டு செயலாட்சி ஏற்படுத்தப்படும் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கோயம்பேடு பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளியை கத்தியால் தாக்கி கொலை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கோயம்பேட்டில் தாய்ஷா அடுக்குமாடி குடியிருப்பு அருகே முள்ளுக்காடு பகுதியில் ஒருவரை 4 பேர் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். அந்த வழியாக சென்ற ஒருவர் இது தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் மூலம் ஆய்வு செய்த போது குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் இறந்த நபர் மதுரவாயில் பகுதியை சேர்ந்த குற்றப்பிரிவு சரித்திர பதிவேடு குற்றவாளி முகமது ஆதாம் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து இறந்தவரின் நண்பர்களை தனித்தனியாக காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்த போது உயிரிழந்த முகமது ஆசாமிற்கும் கோபால் என்பவருக்கும் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு போதை மாத்திரை விற்பனை செய்வது குறித்து ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த கோபால் மற்றும் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து முகமது ஆதாமை கத்தியால் வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பாடி பகுதியை சேர்ந்த பாண்டு, விருகம்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, நெற்குன்றம் பகுதியை சேர்ந்த வெள்ளை செல்வா மற்றும் ஜோயல் மோசஸ் இமானுவேல் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கின் தலைமறைவாக உள்ள 2 குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதாச்சலம் அருகே ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஜமீன் சொத்துக்களை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி சாமி ஆடிக்கொண்டே வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்ற நபரால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த நடியப்பட்டியில் பாளையக்கார ஜமீன்தாரர் என்று அழைக்கப்படும் வெங்கடசாமி நாயக்கர் வம்சாவழியை சேர்ந்தவர்கள் கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு விருதாச்சலம் அருகே உள்ள நடியப்பட்டு, முடப்பள்ளி, இருப்பு, ஆலடி உள்ளிட்ட 7 கிராமங்களில் கணக்கில் அடங்கா சொத்துக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காட்டுராஜா, ஜெயலட்சுமி தம்பதியினரின் மகன் ஜெயக்குமார் என்பவர் தனக்கு சொந்தமான நிலங்களை ஆளில்லா சொத்து என கணக்கு காண்பித்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்துள்ளார். மனு மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஜெயக்குமார் சாமி ஆடிக்கொண்டே வட்டாட்சியர் அறைக்குள் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் அவரை தூக்கி விபூதி பூசிய பின்பு அவர் சுயநினைவை அடைந்தார். அதன் பின்னர் விருதாச்சலம் வட்டாட்சியரிடம் தங்கள் ஜாமீன் சொத்துக்களை மீட்டு தருமாறு ஜெயக்குமார் மனு அளித்தார். திருவாரூர் அருகே பாஜக பிரமுகரை வெட்டிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் அடுத்த காவனூரில் வெள்ளர்காரை தெருவை சேர்ந்த பாலச்சந்திரன் மகன் மதுசூதனன் என்பவர் பாஜக முன்னாள் மாவட்ட விவசாய அணி தலைவராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியதில் படுகாயமடைந்து தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது பதவியில்லாமல் பாஜக உறுப்பினராக உள்ளார். இதுகுறித்து மதுசூதனனின் மனைவி அருணி குடவாசல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் கொலை முயற்சி என வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் சரவணன் மற்றும் பாஜக விளையாட்டு திறன் மேம்பாட்டு மாவட்ட தலைவர் ஜெகதீசன் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பாஜக கட்சியில் மதுசூதனன் பொறுப்பில் இருந்ததாகவும், அப்போது அந்த கட்சியின் மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் ஆகியோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியின் பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது கட்சியில் உறுப்பினராக மட்டுமே இருந்து வருவதுடன் சமூக வலைதளங்களில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் குறித்து அவதூறான கருத்துக்களை பதவிட்டு வந்துள்ளார். இதனால் கோபமடைந்த பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் அரசன் ஆகியோர் மதுசூதனனை ஏதாவது செய்ய வேண்டும் என கூறியதாகவும், அதன் அடிப்படையில் கூலிப்படையினர் சேர்ந்து கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து சரவணன், ஜெகதீசன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். குடியாத்தம் அருகே உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் 95ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமனேர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் கடந்த 95ஆம் ஆண்டு கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் 30 ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்து நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் திருமாவளவன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக KMG கல்வி குழுமத்தின் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான ராஜேந்திரன் கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களுக்கு சந்திப்பின் அவசியம் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் வள்ளுவனின் வளர்ப்புகள் குறித்து லோகோ வெளியிடப்பட்டது.
மேலும் கல்வியியல் முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பள்ளி கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் படித்த வகுப்பறைகளுக்கு சென்று நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதில் முன்னாள் மாணவர்கள் 67 பேர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். ஜெயக்குமார் மரணத்தில் கொலையாளிகள் தொடர்பான தகவல்கள் ஓரிரு தினங்களில் வெளிவர உள்ளது என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்று கூறியதற்கு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் டிசம்பர் 3 இயக்கத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை சந்தித்து மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 400 தொகுதிகளுக்கு மேலாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என செய்திகள் வந்துள்ளன என்று தெரிவித்தார். மேலும் ஓரிரு தினங்களில் ஜெயக்குமார் மரணத்தின் கொலையாளிகள் தொடர்பான தகவல்கள் வெளிவர உள்ளதாகவும், ஜெயக்குமாரின் கொலை வழக்கில் தமிழக காவல்துறையினர் விசாரணை திருப்திகரமாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேர்தல் நியாய பத்திரம் வாக்குறுதிகளை பாராட்டி நன்றி தெரிவிக்க நம்முடைய அன்பு சகோதரர் தீபக் அவர்கள் தலைமையில் டிசம்பர் 3 என்ற மூமெண்ட் அதன் சார்பாக இங்கே தோழர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேசிய ஒற்றுமை பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை மேற்கொண்டார். அப்பொழுது செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த தேசிய ஒற்றுமை பயணம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பயணத்தில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்தவர்கள், டிசம்பர் 3 மூமெண்ட்டை சார்ந்த தலைவர் தீபக் போன்றவர்கள்லாம் அதில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன. சீதோசன நிலை மாறும்போது வைரஸ் தொற்று ஏற்படுவது வழக்கம் என்று வல்லுநர்கள் கூறுவதாக புதுக்கோட்டையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு சிலை அருகே கோடைகால தண்ணீர் பந்தலை முன்னாள் முதலமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பறவை காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தற்போது கேரளாவில் புதிதாக வந்துள்ள வைரஸ் தொற்று காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அரசு மிக கவனத்துடன் கொள்ள வேண்டும். பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்களை பதட்டமில்லாமல், பயமில்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். எடப்பாடியார் அவர்கள் 70 இன்பமுடன் வாழவும் 26 சிறப்பாக தமிழகத்தை ஆளவும் வேண்டி சிறப்பான விராலிமலையில தொடங்கி திருவப்பூர்ல தொடங்கி தங்கத்தேர் இழுத்தல், அதே போல மிக சிறப்பாக வழிபாடுகள். இங்கே 2000 பேருக்கு இளைஞரணி சார்பில், இங்கே பழனிவேல் சார்பில் அன்னதானம், அதே போல 2000 பேர் சார்பில் பாசறை சார்பில் அன்னதானம் என தொடர்ந்து நகர கழகத்துடைய சார்பில் குடைகள் வழங்குது, சேட்டு சார்பில் விசிறி வழங்குறது, குடை வழங்குறது, ஐஸ்கிரீம் பந்தல் என போட்டி போட்டுக்கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக ஏழை எளிய மக்கள், தாகத்தோடு தமிழகத்தில் தவிக்கக்கூடிய மக்கள் பயன்பெறத்தக்க வகையில் அதிமுக எளிமையான முறையில், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மக்களுக்கு பயனுள்ள முறையில் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் முன்னாள் மாணவர்கள் சந்தித்து 50வது பொன்விழா ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் செயல்படும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 1974, 2024ஆம் ஆண்டில் கல்வி பயின்ற மாணவர்கள் மற்றும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் சந்தித்த 50வது பொன்விழா ஆண்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பேயன்விளையை சேர்ந்த மாணவர் ராஜாமணி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ஆறுமுகநேரி பேரூராட்சி துணைத் தலைவர் கல்யாணசுந்தரம், தியாகராஜன், வசந்தகுமார், சந்தானம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் களவித்தை சங்கம் மற்றும் தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் இணைந்து மாநில அளவிலான வில்வித்தை போட்டியை நடத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் RS சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் களவில்வித்தை சங்கம் மற்றும் தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் இணைந்து மாநில அளவிலான 2ஆம் ஆண்டு வில்வித்தை போட்டியை நடத்தியது. ஒருங்கிணைப்பாளர் சாரதி தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் 150 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது.
இதில் தனியார் கல்வி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன், கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி, காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினர். ராமநாதபுரத்தில் காவல்துறை பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்த இப்போட்டியில் காவல் கண்காணிப்பாளர் அதிவிரைவு படை அணிக்கும் ஓர்காவல் படை அணியினருக்கும் இடையே முதல் போட்டி நடைபெற்றது. அதன் பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் பேசுகையில், பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லுறவு மேம்பட வேண்டும் என்பதற்காக கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட்டால் குற்ற செயல்களை எளிதில் தடுக்க முடியும் என்று தெரிவித்தார். இதில் வழக்கறிஞர்கள், வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். புவனகிரி அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 1 லட்சம் மதிப்பிலான பித்தளை பாத்திரங்கள், சேலை, தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 70,000 பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருப்பணிநத்தம் கிராமத்தில் வசிக்கும் வேல்முருகன் என்பவர் குடும்பத்தினருடன் திருப்பதி சென்றார். அதன் பின்னர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து வீட்டில் இருந்த 6 சவரன் தங்க நகை, 1 லட்சம் ரூபாயிலான பித்தளை பாத்திரங்கள், 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு சேலைகள் மற்றும் ரூபாய் 70,000 மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வேல்முருகன் புவனகிரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பெயரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாங்காட்டில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலின் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு மேல்மாநகர் பகுதியில் நகரமன்ற உறுப்பினர் மேனகா கணபதி தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாங்காடு நகரமன்ற துணைத் தலைவர் ஜபருல்லா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். அப்போது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் நீர், மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி போன்ற நீர் ஆதார பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர் பெருமாள் ராஜ், சாரதி உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். கோபிசெட்டிப்பாளையத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகளை வெயிலில் இருந்து பாதுகாக்க போக்குவரத்து காவல்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகன ஓட்டிகளை கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் நிழல் தரும் பசுமை பந்தலை அமைத்துள்ளனர். இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட பசுமை பந்தலை கோபி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கவேலு நேரில் பார்வையிட்டு வாகன ஓட்டிகளுக்கு நீர், மோர் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கோபி போக்குவரத்து ஆய்வாளர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோபி காவல்துறை ஆய்வாளர் உட்பட போக்குவரத்து காவலர்கள் பலரும் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு நீர், மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். ஸ்ரீபெரும்புத்தூரில் ஸ்ரீ ராமானுஜருக்கு 1007 சாத்துமுறை தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூதபுரி சேத்திரம் என்ற பெயர் பெற்ற ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் சாத்துமுறை தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சி தலைவர் இந்திராணி சுப்பிரமணி உட்பட DK நாயுடு தெருவில் வசிக்கும் பொதுமக்கள் பங்கேற்று ஆதிகேசவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாட்டு செய்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி பங்கேற்று கோவில் பூசாரிகளுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் நீர்மோர் வழங்கினார். விடுமுறை தினத்தை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அகஸ்தியர் அருவியில் அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகஸ்தியர் அருவியில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்து குளித்து சென்று மகிழ்கின்றனர். இந்நிலையில் மற்ற அருவிகளில் நீர்வரத்து இல்லாததால் தற்போது அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. கோடை காலம் மற்றும் விடுமுறை என்பதால் அதிகாலை முதலே பாபநாசம் வனசோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நிற்க தொடங்கியது. அந்த வாகனங்கள் சோதனைக்கு பின்னர் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து அகஸ்தியர் அருவியில் தங்களது குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் குளித்து வருகின்றனர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இலவச சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ஆரோக்கியா மருத்துவமனை இணைந்து சர்க்கரை நோயாளிகளுக்கான கண் பரிசோதனையை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தமமுக மாநில பொதுச் செயலாளர் சமீல் முல்லா கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டனர்.
இதில் கண் குறைபாடு உள்ளவர்கள் இலவசமாக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் என்று தமமுக மாநில பொதுச் செயலாளர் சாலிமுல்லா கண் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த வருடத்திற்கு 10 அல்லது 15 முகாம்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நடத்தி வருகின்றது. அதிலும் குறிப்பாக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நவீன நோய்களுக்கு சிறப்பான முறையிலே அவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மிக முக்கியமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த முகாமில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் நகர்மன்ற சேர்மன் அவர்களுக்கும், இந்த முகாமை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மேலாளர் அவர்களுக்கும், டாக்டர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவையில் உள்ள தனியார் மாடலிங் கல்வி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஆடைகளுடன் பங்கேற்ற இளம் பெண்களின் ஒய்யார நடை பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. கோவையில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் கோயம்புத்தூர் ஸ்டைல் வீக் சீசன் என்ற தலைப்பில் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பீளமேடு பகுதியில் உள்ள கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாடல் அழகிகள் மேடையில் தோன்றி ஒய்யார நடை நடந்து பார்வையாளர்களை கவர்ச்சி செய்தனர். 6 பிரிவுகளாக நடந்த இந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 21 மாடலிங் பெண்கள் பங்கேற்றனர். வாத்தியார் வேங்கடகிருஷ்ணனின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு கூடைப்பந்து அமைப்பு சார்பில் கூடைப்பந்தாட்ட விளையாட்டில் சாதித்த வீரர் வீராங்கனைகளுக்கு கோவையில் பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை மாவட்ட கூடைப்பந்து விளையாட்டின் முதல் பயிற்சியாளர் வேங்கடகிருஷ்ணன் வாத்தியாரின் 100வது பிறந்தநாள் விழா மற்றும் கோவை மாவட்ட தனியார் அமைப்பின் 63வது கோடைகால கைப்பந்து பயிற்சி நிறைவு விழா கோவையில் உள்ள தனியார் மைதானத்தில் நடைபெற்றது. தனியார் அமைப்பின் தலைவர் ஜெயக்குமார் டேவிட் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கூடைப்பந்தாட்ட சங்க தலைவர் செல்வராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் யூத் அணி கேப்டன் கமல்ராஜ், மின்ஹால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கடந்த 1958ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை கூடைப்பந்தாட்ட விளையாட்டில் சாதித்த மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் தேர்வு பெற்ற வீரர் வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டனர். ஜெயக்குமார் பிரசிடண்டா இருக்கேன். என்னுடைய பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய சீஃப் கோச் மிஸ்டர் சிறில். கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷமா அவர் தொடர்ந்து வந்து எங்களுடைய இதுல கோச்சா இருக்காரு. இப்போ இந்த வருஷம் நாங்கள் 63வது வருஷம் கோச்சிங் போது ரொம்ப சிறப்பா நாங்க நடத்திருக்கோம். இதுல கிட்டத்தட்ட நாங்க கலந்துகிட்ட ஒரு 40-45 வருஷமா தொடர்ந்து யாரெல்லாம் விளையாடுறாங்களோ கிட்டத்தட்ட ஒரு 168 பேர் நாங்க கூப்பிட்டு எல்லாரும் நாங்க கௌரவப்படுத்தியிருக்கோம். வருஷம் ஒரு 140 பிளேயர்ஸும் எங்களுடைய ஒய்எம்சி சார்பில் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பு அதுக்கு சிறில் அது கூட சேர்ந்த மற்ற எல்லா கோச்சஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அதனால இது தொடர்ந்து எப்பவும் ஒய்எம்சியில் இதுவும் கண்டிப்பா இது நடக்கும். நாங்க எங்களுடைய ஸ்போர்ட்ஸுக்கு தான் மிகவுடைய முக்கியத்துவத்தை தவிர, அதனாலதான் இவ்வளவு இந்த மழை நேரத்திலையும் இதை நாங்க பொருட்படுத்தாம அழகா நாங்க செய்திருக்கோம். நீ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சென்னை அண்ணா சாலை பகுதியில் கார்களில் குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்த 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை D2 அண்ணா சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செல்போனுக்கு அடையாளம் தெரியாத நபர் போதை குட்கா விவகாரம் குறித்த ரகசிய தகவல் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த 3 கார்களை நிறுத்தி விசாரணை செய்த போது ஓட்டுநர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். சந்தேகத்தின் பெயரில் கார்களில் வைத்திருந்த பார்சல்களை சோதனை செய்த போது அதில் மூட்டை மூட்டையாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. அதன் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் கடத்தி வந்த தினேஷ், மதுசூதனன், ஜான்கேட், ராஜேந்திர பாரிக்கர் ஆகிய 3வரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 764 கிலோ போதைப் பொருட்கள் உள்ளிட்ட புகையிலை பாக்கெட்டுகள், ரூபாய் 5,45,000 ரொக்க பணம், 3 செல்போன்கள் மற்றும் குற்ற செயலுக்கு பயன்படுத்திய 3 கார்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் 3 நபர்களும் கர்நாடக மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் என வாக்குமூலம் அளித்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். ஒட்டப்பிடாரம் அருகே மின்சார வாரியத்தின் அலட்சியம் காரணமாக தோட்டத்தில் இருந்து அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் அரசு கேபிள் டிவி ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே அடுத்த புதுப்பச்சேரி கிராமத்தில் முத்துக்குமார் என்பவர் மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தார்.
இந்நிலையில் நேற்று பிற்பகல் முத்துக்குமார் பச்சை பெருமாள் கிராமத்தில் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் பருத்தி செடிக்கு மருந்து அடித்துக் கொண்டிருந்தார். அப்போது காற்று மழையில் அருந்து கீழே விழுந்திருந்த மின் கம்பியை முத்துக்குமார் மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் முத்துக்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மின்வாரிய துறையின் அலட்சிய போக்கின் காரணமாக காற்று மழையின் போது மின்சாரத்தை துண்டிக்காதாலேயே முத்துக்குமார் உயிரிழந்தார் என்றும், மின்துறை பொறுப்பேற்று அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் முத்துக்குமாரின் உறவினர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்கம்பிகள் மின் கம்பத்திலிருந்து மின்கம்பிகள் அருந்து விழுந்து கிடந்தது. இதை மின்சாரத்துறை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. மேலும் பல பகுதியில் ஓட்டப்படாத பகுதிகள் மின்கம்பிகளில் இருக்கின்ற மின் வயர்கள் தொங்கிய நிலையில் தான் இருக்கின்றது. பராமரிப்பு அற்ற நிலையில் இருந்த மின்கம்பி பருத்திக்குள்ள விழுந்ததால் அவர் பருத்திக்கு மருந்து அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக அந்த மின்கம்பியின் மீது மிதித்து விட்டார். மிதித்து சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்து விட்டார். அவருக்கு இந்த மின்சார வாரியம் அவருக்கு அவருடைய இறப்புக்கு முழு பொறுப்பேற்று அவருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 2019ஆம் ஆண்டை விட மேற்கு வங்காளத்தில் பெரிய வெற்றியை பெறுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் காங்கிரஸ் கட்சி நாட்டை எக்ஸ்ரே செய்யும், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. கோவிஷீல்டு தடுப்பூசியால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல். தமிழகத்தில் நடப்பது செயலாட்சி அல்ல பொய்யாட்சி, விரைவில் பொய்யாட்சி தூக்கி எறியப்பட்டு செயலாட்சி ஏற்படுத்தப்படும் என ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.